கிராம மிஷன் இயக்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது கூட இந்த கண்மணியை கேள் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கூட நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு திட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதையே என்ன செய்யறாங்க, முடியாததே குறித்து அவங்க யோசிக்கிறாங்க, அதை கற்பனை பண்றாங்க. ஒரு காரியத்தை அது அப்படி நம்ம கற்பனை, என்னால முடியாது, எனக்கு தெரியாது, இதை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைக்கும் போது அது கற்பனையிலையும் அந்த எண்ணம் வந்துடுது. என்னால முடியல, எனக்கு தெரியல, இது எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம அதை விட்டு விடுகிறோம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு என்னால முடியும், என்னால இதை செய்ய முடியும், எனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுப்பாரு, இது எனக்கு தெரியும், இதை நான் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் வாஞ்சித்து அதை செயல்படுத்தினா நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு தெரியாது, என்னால் முடியாது, எனக்கு புரியாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தளர்ச்சியாக மனசுக்குள்ளே ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. என்னால் முடியலையே, எனக்கு புரியலையே, எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அதை நினச்சி அவங்க பலவீனப்பட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல ரொம்ப தளர்வு வந்துடுது. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தளர்ச்சி வந்துடுது. அவங்க அதனால பலவீனம் அடைஞ்சிடுறாங்க. அடுத்து என்னன்னா, அவங்க எதையுமே அதை சரியா என்னால செய்ய முடியலங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள அவங்க அப்படியே டவுன் ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதை இன்னும் நான் செய்யணும்னு சொல்லி அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வராம அப்படியே அந்த கற்பனை, அந்த சிந்தை என்ன செய்யுது, அவங்கள அப்படியே பலவீனப்படுத்தி உட்கார வச்சிருது. செய்ய வேண்டியதை செய்ய விடாம அந்த கற்பனை, அந்த என்னால முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்க அப்படியே அமிழ்த்திடுதுன்னு சொல்லி பார்க்குறோம். வாலிப மகளே, இன்றைக்கும் நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு இன்னைக்கு நீங்களும் என்னால் இதை முடியல, தெரியலன்னு சொல்லி நீங்க தளர்ந்து போயிருக்கீங்களா? அதை குறித்து அதையே நினைச்சு பலவீனம் அடைஞ்சு இருக்கீங்களா? இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னால முடியும், நிச்சயம் என்னால முடியும், இது என்னால ஆகும், இதை நான் நிச்சயம் நான் படிப்பேன், இது நிச்சயம் நான் இதை சாதிப்பேன், இதை நான் வெற்றி பெறுவேன் இந்த காரியத்துல அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாசிட்டிவா நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களை எந்த காரியத்துல உங்களால என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இப்போ நான் ஒரு சமயம் என்ன செஞ்சேன், சின்ன வாலிப வயசுல எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. என் கணவர் ரொம்ப திட்டுவாரு, இந்த சைக்கிளோட உனக்கு ஓட்ட தெரியலன்னு சொல்லி ரொம்ப திட்டுவாரு. அப்ப ஐயோ, என்னை இப்படி திட்டார, என்னால ஒண்ணுமே பழக முடியலையேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே சரின்ட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை வைத்து நான் சைக்கிள் ஓட்டினேன். ஒரு நாள் சைக்கிள் அப்படி ஓட்டி பழகும்போது விழுந்து காலில் ரத்தம் வந்துச்சு. ஐயோ, என்னால முடியவே முடியாது, என்னால ஓட்டவே முடியாது, அவ்வளவுதான், இது கூட நான் லாய்க்கு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருந்தேன். அடுத்து ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என்னால முடியல, என் கணவர் இப்படிலாம் திட்டுறாரு, நான் அவருக்கு முன்னாடி ஓட்டி காமிக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட ஏசப்பாட்ட உதவி கேட்டேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி அதே மாதிரி எனக்கு தகுந்த மாதிரியே 2-3 பிள்ளைங்க, எனக்கு சின்ன பிள்ளைங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் சைக்கிள் நல்லா பழகி அதில் அந்த சைக்கிள்லேயே ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். அடுத்து வண்டி ஓட்டுறதுக்கும் அதே போல தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால் முடியுங்கிற ஒரு தைரியத்தோட வண்டி ஓட்டி பழகினேன். பாருங்க, நம்மளால முடியாது, தெரியாது, இது எனக்கு புரியாதுன்னு சொன்னா அப்படிதான் அது போகும். அதை நினைக்கவே கூடாது. என்னால முடியும், நிச்சயமா நான் அந்த தடவை தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனாலும் என்னை வெற்றி பெற எனக்கு முடியும்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்துல கூட பாக்குறோம், தேவன் கிதியோன் என்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானருக்கு அடிமையா இருந்தாங்க. மீதியானர், அமலேக்கியர், இவங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. என்ன செய்வாங்க, அந்த மீதியானர், அமலேக்கியர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கும் போது அதை என்ன செய்வாங்க, அந்த விதை விதைக்கும் போதோ அந்த விவசாயம் பண்ணும் போதோ அவங்க கூட்டமா வெட்டிக்கிளிகளை போல விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த செடி வளர்ந்துருக்குள்ள கதிர் அறுக்க போற நேரத்துல அதெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படி நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய திரளா ஒட்டகன் மேலும் நிறைய பேர் அப்படி நாசமாக்கிட்டு போவாங்க. அப்ப அவங்க சாப்பிட்றதுலயே கையை வச்சு என்ன செய்ய, அன்றாட தேவை உணவு தான், அது மேலேயே அவங்க என்ன செய்வாங்க, அதை அழிச்சிட்டு இல்லாதபடிக்கு அதை அழிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஆடு மாடுகள்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க போகும்போது அதை என்ன செய்வாங்க, அதை பத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ, இப்படி செய்யறாங்களே, சாப்பிட கூட ஒரு நிம்மதியா சாப்பிட முடியலையே, இப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்களே
அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவர் ஒரு கிதியோன் என்ற ஒரு மனுஷனை எழுப்பினாரு. அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி 6 நியாயாதிபதிகள் 6:12 பார்த்தா பராக்கிரமசாலியேன்னு சொல்லி தேவதூதன் அவரை கூப்பிடுவாரு. ஆனா அவரு ஒண்ணுக்கு இல்லாத பயந்தாங்கொழி, ரொம்ப பயப்படுகிறவர். அப்படி ஒரு சமயம் அவரை பத்தி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் வந்து பலி செலுத்த சொல்வாரு. இந்த மாதிரி 2வது காளையை எனக்கு நீ பலி செலுத்தணும் அப்படிம்பாரு. உடனே யாருடைய உன்னுடைய அப்பா கட்டி இருக்கிற பலிபீடத்துல பலி செலுத்தும்பாரு. உடனே இவன் பயந்துட்டு என்ன செய்வான், நைட்டு ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அந்த கட்டி வச்சிருக்க அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டுட்டு அந்த இடத்துல என்ன செய்வாரு, பலிபீடத்தை நல்ல ஒரு புதுசா கட்டி ஆண்டவருக்கு பலியிடுவாரு. அப்போ அவர் வந்து அதை வந்து பகல்ல தான் பலியிடணும், ஆனா நைட்ல பலியிடுவார். ஏன் அப்படின்னா அந்த ஊர் ஜனங்கள்லாம் நம்மள அடிச்சு போடுவாங்களோ, நம்ம அப்பா அடிச்சு போடுவாருன்னு சொல்லி பயந்துட்டு இரவுல அவன் என்ன செய்வான், அந்த பலி செலுத்துவான். அப்பேற்பட்ட பயந்தாங்கொழி தான் இந்த கிதியோன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது என்னன்னா, இந்த கிதியோன் வந்து முறுமுறுக்கிற ஒரு மனிதர். எப்படி அப்படின்னா அவர் சொல்லுவாரு, வாசிக்கிறேன் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானார் கையில எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, இங்க முறுமுறுக்கிறான். கர்த்தர் எங்களோடு இருந்தா இந்த மீதியானார் எங்களை ஏன் அடிமைப்படுத்தணும், எங்களை விடுவித்திருக்கலாமே, எகிப்துல இருந்து அங்க கொண்டு வந்தாரே, அப்ப இந்த மீதியானார் எங்களை எதுக்கு ஆள்கை செய்யறாங்க, எங்க விளைச்செல்லாம் கெடுத்துட்டு போறாங்க, அப்ப அவர் எங்க கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுக்கிற மனிதன். ஆண்டவர் முறுமுறுக்கிற மனிதனா இருக்கிறான் அந்த கிதியோன். 3வது பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து கிதியோனை அழைப்பாரு. கிதியோனே, நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களை மீதியானத்துல இருந்து மீட்க உன்னை அழைக்கிறேன் வான்னு சொல்வார். உடனே அவன் சொல்லுவான், என்னால முடியாது, நான் என் மனாசையில என் குடும்பம் சிறுசு, நான் என் குடும்பத்துல நான் தான் சிறியவன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி கிதியோன் சொல்வாரு. அப்ப கிதியோன் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பயந்தாங்குழி, 2வது முறுமுறுக்கிறவன், 3வது என்னால ஒண்ணும் முடியாது, நான் என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்னவன், என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்றவனா இருப்பான். ஆனா ஆண்டவர் அவனைத்தான் கிதியோனை தான் தெரிந்து கொண்டு என்ன செஞ்சாரு, பின்னாட்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். எப்படின்னா, அந்த 300 பேரை நீ வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லி செலக்ட் பண்ண வச்சு அந்த 300 பேரும் கிதியோன் சொல்வாரு, இந்த 300 பேரும் நான் சொல்றபடி செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஒரு போர்க்களத்துக்கு போவாங்க. மீதியானர் வந்து அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அந்த பாளையத்துல எல்லாம் யுத்தத்துக்காக அவங்க நினைச்சுவாங்க. அந்த பாளையத்துல அந்த படைகள் வந்து இருக்கும். அப்ப நைட்ல கிதியோனும் அந்த 300 பேரும் போய் எல்லாம் எக்கால ஊதி பானையை உடைப்பாங்க. இதை கண்ட அந்த மீதியானர்கள் ஜனங்கள் யுத்த வீரர்கள் எல்லாம் நினைச்சுவாங்க, பயந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா நினைச்சுவாங்க, வெட்டி அவங்க அப்படியே செத்து முறியடிக்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் வந்து முறியடிப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த சாதாரண ஒரு மனுஷன் தான் அந்த கிதியோன். ஆனா அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கே அவனை ஒரு இரட்சகராக அந்த மீதியானர் அமலேக்கியரிடமிருந்து மீட்கிற ஒரு மனிதனாக வைக்கிறாரு. அதனால அப்ப நீங்க இந்த நாட்கள்ல இந்த கிதியோனை போல முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறீங்களா, பயந்து கொண்டு இருக்கிறீங்களா, சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கீங்களா, என்னால முடியல, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா? நிச்சயம் உங்களால முடியும். இந்த கிதியோனை போல உங்களால முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானம் தாங்க, பலன் தாங்க, கிருபையை தாங்க, நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுவாரு. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் நீங்க எண்ணாம பாசிட்டிவா எதையுமே எண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்க மூலம் செய்வார், உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வசனம் சொல்லுது, 1 யோவான் 5:4 சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, என்னால முடியும், எனக்கு நான் இதை செஞ்சே தீருவேன், இது என்னால செய்ய முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நான் இப்பொழுது கூட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வேலையில கூட எந்தெந்த கண்மணி பிள்ளைகள்லாம் என்னால முடியல, எனக்கு தெரியாது,
எனக்கு அவ்வளவுதான், இதை என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நெகட்டிவாக ஆண்டவரே ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே அப்பா பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய சிந்தையை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு என்று சொல்றபடிக்கு ஆண்டவரே அவங்க உண்மை நம்பி உண்மை சார்ந்து எல்லா ஜெயத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.